हाय फ्रेंड्स वेलकम टू रिलैक्स रेसिपीस इनके நம்ம பார்க்க போற ரெசிபி எக் புர்ஜி இது ஒரு வகையான எக் பொடிமாஸ் தாங்க வழக்கமா பண்ற வகையில இருந்து கொஞ்சம் டிஃபரண்டா பண்ண போறோம் இதுக்கு தேவையான பொருட்களை இப்ப பார்த்தலாம் இதுக்கு ரெண்டு வெங்காயம் பொடியா நறுக்கி வச்சிருக்கேன் சின்ன வெங்காயமா எடுத்துக்கோங்க ஒரு தக்காளி கொஞ்சம் இஞ்சி பூண்டை பொடியா நறுக்கி வச்சிருக்கேன் கொஞ்சம் மல்லி இலை அப்புறம் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் அரை ஸ்பூன் ஜீரகத்தூள் கொஞ்சம் கரம் மசாலா உப்பு மிளகாய் தூள் கொஞ்சம் மிளகுத்தூள் எடுத்துக்கோங்க இதுக்கு மூணு முட்டைக்கு இந்த அளவு நான் எடுத்து வச்சிருக்கேங்க உங்களுக்கு தேவைப்பட்ட அளவு மசாலாவை கொஞ்சம் கூட்டிக்கலாம் முதல்ல எண்ணெய் விட்டு எண்ணெய் காஞ்சாக்கல நம்ம இஞ்சி பூண்டை போட்டு பொரிச்சிடலாம் இதில் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் யூஸ் பண்ண போகிறதில்ல இஞ்சி பூண்டை நல்ல பொடியாக நறுக்கி யூஸ் பண்ண போகிறோம் எக் பொடி மாஸ்க்கு இஞ்சி பூண்டை பொடியாக நறுக்கி போட்டிங்கன்னா ரொம்ப சுவையாக இருக்கும் ஏன்னா அது நடுவில் அந்த இஞ்சி பூண்டு இதெல்லாம் வாயில் தட்டுப்படையில் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு இப்போ நம்ம வெங்காயத்தை சேர்த்து வதக்கிடலாம் வழக்கமாக செய்கிற பொடி மாசில் வந்து நம்ம வெங்காயம் மட்டும் போட்டு வதக்குவோம் வெங்காயம் பச்சை மிளகாய் போட்டு வதக்குவோம் மிளகுத்தூள் மட்டும் போட்டுப்போம் இதில் கொஞ்சம் மசாலாக்கள்லாம் போட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இதை கொஞ்சம் நல்ல முருகலாக வதக்கிக்கலாம் இப்போ தக்காளி சேர்த்துடலாம் இப்போ தக்காளி சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் நம்ம தக்காளிக்கு தேவையான ஒரு அரை ஸ்பூன் உப்பு மட்டும் சேர்த்துக்கலாம் இப்போ தக்காளியை மூடி போட்டெல்லாம் வதக்க வேண்டியதில்லை ஏன்னா இப்போ கிரேவியாக இருந்தால் நம்ம மூடி போட்டு வதக்குவோம் தக்காளி நல்லா வேகிறதுக்காக இதுக்கு வந்து அப்படி தேவையில்லை இது பொடி மாஸ் தான் அப்படியே வச்சு நீங்கள் வதக்கலாம் தக்காளி இந்தளவு வதங்கினா போதும் இப்போ நம்ம மல்லி இலையும் மற்ற மசாலாக்களையும் சேர்த்துடலாம் நம்ம இங்கே மல்லித்தூள் ஜீரகத்தூள் கரம் மசாலா 3 சேர்க்குறோம் அது போக மிளகாய் தூள் சேர்த்துக்கிறோம் உங்களுக்கு தேவையான அளவு கொஞ்சம் காரத்தை கூட்டி குறைச்சிக்கலாம் நீங்கள் முட்டை பொதுவாக முட்டை வந்து ரொம்ப மசாலா ஏற்காது அதனால கொஞ்சம் கம்மியாக போட்டுக்கிறது தான் நல்லது இப்போ மசாலாக்கெல்லாம் போட்டு அந்த எண்ணெயிலேயே புரட்டிடலாம் இதுக்கு தண்ணியெல்லாம் சேர்க்க வேண்டாங்க தண்ணி சேர்த்தா ரொம்ப நிகழ்ந்துடும் மொத்தத்திலே இது ஒரு 2 அல்லது 3 நிமிஷத்துக்குள்ளே இந்த பொடி மாஸ் தயாராகிடுங்க இந்த மாதிரி வதக்கிட்டு இப்போ நம்ம முட்டையை சேர்த்துடலாம் முட்டையை நீங்கள் அடித்து சேர்த்துக்கிட்டாலும் சரி அப்படியே சேர்த்து கிளறினாலும் சரிங்க இப்போ முட்டையை சேர்த்துட்டு முட்டைக்கு தேவையான உப்பு மட்டும் சேர்த்துக்க போகிறோம் ஏற்கனவே நம்ம வந்து தக்காளியில் உப்பு போட்டிருக்கோம் ஏற்கனவே போட்ட காரமே போதும் முட்டைக்கு உப்பு மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டுக்கோங்க முட்டையை நல்லா கிளறி விட்டுறலாம் இப்படி நீங்க ஒரு நிமிஷம் கிளறினாலே போதும் நல்ல பொடி மாஸ் தயாராயிடும் நீங்கள் மேற்கொண்டு எண்ணெய் எதுவும் சேர்க்க தேவையில்லை ஏற்கனவே உள்ள எண்ணெயே போதுமானது கடைசியில் இறக்குறதுக்கு முன்னால நம்ம மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம மிளகுத்தூள் தூவி இறக்கிடலாங்க உங்களுக்கு காரத்துக்கு தகுந்தாப்புல போட்டுக்கோங்க மிளகுத்தூள் சேர்த்தா நல்ல வாசமும் இருக்கும் நல்ல காரமும் கிடைக்கும் உங்களுக்கு இப்போ நம்மளுடைய எக் புர்ஜி தயாராகிடுச்சு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி